3 ஆண்டு காலம் கழித்துவிட்டு இது கச்சத்தீவு பற்றியே எதுவும் பேசாமல் இப்பொழுது திடீர் என்று மீனவர்கள் மீது ஒரு கரிசனம் வந்து அக்கறை வந்து அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இதை பற்றி பேசிக்கொண்டு இருப்பது வேடிக்கையாக இருக்கு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். இன்றைக்கு விடியா திமுக அரசு பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் ஆகிறது. இந்த 3 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எந்த நன்மையும் செய்யவில்லை. இன்றைக்கு இவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது, சீர்கெட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை அன்றாட நடந்து கொண்டிருக்கின்ற செய்தியை ஊடகத்திலும் பத்திரிகையிலும் பார்க்கின்றோம். அதை தடுத்து நிறுத்த இந்த அரசுக்கு திறமை இல்ல. ஒரு பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அதனால சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியவில்லை. அதோடு போதைப் பொருள் விற்பனை எங்க பார்த்தாலும் தாராளமாக போதைப் பொருள் விற்பனை, கஞ்சா விற்பனை அமோகமாக நடந்துபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனால படிக்கின்ற மாணவர்கள், கல்லூரி இளைஞர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். நாம் பெற்றெடுத்த குழந்தைகள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி நம் கண் முன் சீரழிகின்ற காட்சி இந்த விடியா திமுக ஆட்சியிலே பார்க்கின்றோம். ஆக இந்த ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்புகின்ற நிலை வந்துவிட்டது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக வாக்கின்ற ஆயுதத்தை பயன்படுத்தி மக்கள் இப்படிப்பட்ட அரசுக்கு இந்த தேர்தலில் தகுந்த பாடத்தை வாக்காளர் பெருமக்கள் புகட்ட வேண்டும். இன்றைக்கு திமுக அது ஒரு குடும்ப கட்சியாக மாறிவிட்டது. அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக மாறிவிட்டது. அந்த குடும்ப உறுப்பினர்கள் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும். அந்த குடும்ப உறுப்பினர்கள் தான் அந்த கட்சியிலே முன்னிலைப்படுத்துவார்கள். திரு கருணாநிதி, அதற்கு பிறகு ஸ்டாலின், அதற்கு பிறகு உதயநிதியை அறிமுகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது நடக்காது. இன்னைக்கு இந்திய நாடு ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் எந்த பொறுப்புக்கும் வரலாம். அப்படிப்பட்ட நாட்டில் மன்னர் ஆட்சி போல திமுக தலைவர் திரு கருணாநிதி குடும்பம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று வந்தா இந்த தமிழ்நாட்டில் காப்பாற்ற முடியும். இல்லாவிட்டால் இந்த தமிழ்நாட்டை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் மன்னர் ஆட்சி, அரசு பரம்பரை போல திமுக குடும்பத்தில் இயக்கினவர்கள் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் நாடு தாங்காது. ஏனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் எல்லா துறைகளிலும் ஊழல் துறை இல்லாத துறையே கிடையாது. ஊழல் மலிந்த அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இந்த தேர்தலிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும். அது மட்டுமல்ல, அண்மையிலே நீங்கள் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் பார்த்திருப்பீங்க. திமுக கட்சியை சேர்ந்த ஒரு அயலக அணி துணை அமைப்பாளர் வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்துவதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் அவரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. அந்த வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை இன்றைய தினம் அவர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அந்த நபர் யாரோடு இருக்கின்றார் என்பதை நீங்கள் பாருங்கள். யாரோடு இருக்கிறாங்க சொல்லுங்க, பேச மாட்டேங்கிறீங்க. இது யாரோடு இருக்கிறாங்க? நல்ல சவுண்டா பேசுங்க தம்பி. ஆக இப்படி இருக்கின்ற பொழுது போதைப் பொருள் எப்படி ஒழிக்க முடியும்?